ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி கடந்த 2 நாளுமே ஒரு நெகட்டிவில் தான் க்ளோசிங் மைனஸில் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டால் நல்லா புல்லிஷ் ஆகி மேலே போகவும் முடியல, அதேமாரி கீழேயும் வர முடியல. மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் போண்டே பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கான க்ளோசிங் மைனஸ் ஒரு 41 பாயிண்ட்டு 24,812 க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த க்ளோசிங்கிலிருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலும் நல்லா ஹை பார்த்திங்க அப்படின்னா 24,950 வரைக்கும் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட்டால் மேலே போக முடியல. திரும்ப ஒரு செல்லிங் கீழே லோ 24,750 வரைக்கும் லோ வந்துருக்கு. க்ளோசிங் 24,841 முடிவடைஞ்சிருக்கு. 812 முடிவடைஞ்சிருக்கு. இதுதான் இன்றைக்கான மார்க்கெட்டினுடைய மூமெண்ட். இந்த 800 லெவல்ஸில் இருந்து நாளைக்கு வீக்லினுடைய எக்ஸ்பைரி, நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி, சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,700 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 24,600 ஒரு சப்போர்ட் ஆகும், ஆக்ட் ஆகும். இது கீழே சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரி இப்போ மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,920 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 25,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா கீழே சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் பை அபோவ் செல் பிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி க்ளோசிங்கே 24,812 க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த க்ளோஸில் இருந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு 24,850 24,840 டு 850 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் சஸ்டைனாக நிற்குது. அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த லெவல், இந்த க்ரீன் லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைனாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 920 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அப்படி போக முடியல, இந்த இடத்துல திரும்ப கீழே வருது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் 750 700 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது 850 மேலே சஸ்டைன் ஆகி மேலே போக முடியல அப்படின்னா கீழே 800 வந்துச்சு அப்படின்னா இந்த 700 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரீட்ஸ் மேலே போகும், ட்ரை பண்ண முடிஞ்சால் போகும். அப்படி போக முடியல, செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா ரிமைனிங் 600 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மெயினாக இன்றைக்கி நைட் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டினுடைய மீட்டிங் இருக்குது. அது பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் இருக்கும். நெகட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் நாளை மார்க்கெட்டினுடைய நம்ம வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். அப்படி பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மேலே 25,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் நல்லாவே இருக்குது. நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த ரிமைனிங் கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ். அதாவது 850க்கு மேலேயே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 700 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் நாளையினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.